ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும், எங்கெல்லாம் அமர்ந்தால் ராகு தசை மிக நல்ல யோகங்களை தரும், எங்கு எந்த சாரத்தில் யாரோடு சேர்ந்து அல்லது யாரின் பார்வையில் அமர்ந்தால் ராகு தசை உங்களுக்கு யோகமான தசையாக அமையும். அதேபோல் எங்கு எந்த நட்சத்திரத்தில் யாருடன் சேர்ந்து அமர்ந்தால் உங்களுக்கு கடுமையான தீமைகளை தரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 வீடுகளுக்கும் இல்லை, அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் லக்னத்திற்கு எங்கே அமர்ந்தால் சூப்பரோட எக்ஸ்ட்ரீம், எங்கே அமர்ந்தால் தீமையினுடைய எக்ஸ்ட்ரீம், சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த விதத்தில் முதல்ல ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு ஜைஜாண்டிக்கான கிரகம்ங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ராகு தசை ஒருவருக்கு உள்ள வருது, பருவ வயதில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராகு தசை கெடுக்கின்ற அமைப்புகளில் அசுப ராகு தசையாக இருந்தால், அசுப பலன்களை தருகின்ற அமைப்புகள் இருந்தால், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ராகு தசையில் அந்த நபர்கள் வாழ்நாளில் மிக கடுமையான சிக்கல்களை சந்திக்கிறார்கள். வாழ்நாள் ஒரு போராட்டத்திற்குரியதாக மாறுகிறது. அதேபோல் அந்த ராகு தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளில் அமைந்து சொல்கிறேன், உள்ள காம்பினேஷன் அது என்ன, சுபராகு அசுபராகுங்கிறத சொல்கிறேன். நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளை பெற்று நல்ல அமைப்புகளிலிருந்து பருவ வயதில் தசை நடத்திட்டாங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, பிறப்பு சேராக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்வின் உயரம் செந்தாமரையாக அமையும். இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்தாலும் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்கிறார்கள். தன்னிறைவு பெற்ற மனமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வசதியான சூழலை சமூகத்தில் பெறுகிறார்கள். நல்ல உயரத்திற்கு அவர்களை ராகுதசை கொண்டு போயிடும். சுப பலன்களை தருகின்ற அமைப்புகளில் உங்கள் ஜாதகத்தில் ராகு இருந்தால் அவர் 50 சுக்கிரனுக்கு சமம். சுக்கிரனை விட மேலான 50 மடங்குக்கு மேலான நன்மைகளை தருவார் கண்டிப்பாக, நல்ல அமைப்புகள் இருந்தால். அதே போல் அவர் கெடுபலன்களை செய்கின்ற அமைப்புகள் இருந்தால், நீங்கள் சனின்னு பயந்து ஓடுறீங்க பாருங்கள், அந்த சனியை விட 50 மடங்கு தீமையை செய்கிறவர் ராகு. ட்ரௌசரை கழட்டிட்டு ஓட விட்டுருவார், இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணி விட்டுருவார், அசுப பலன்களை தருகிற அமைப்பில் இருந்தால். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களையும் அதோட மேட்ச் பண்ணி உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் பொருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி ராகு திசை நன்மை தீமை அப்படி தரும். இப்போ நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே ஒரு 40% 50% பொருந்தும். மீதம் இருக்கிற 50% அது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கிடணும், சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சுபராகு அசுபராகு அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் அவர் எங்கு வேணாலும் இருக்கட்டும் ராகு, இயற்கை சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் அல்லது புதன், இந்த 4 பேருடைய தொடர்பில், அதாவது தொடர்புன்னா அவர்களோடு சேர்ந்திருக்கலாம் அல்லது அவர்களின் பார்வையில் இருக்கலாம். அப்படி இருந்துட்டார்னா அடிப்படையில் அந்த ராகுவுக்கு சுபராகுன்னு பேர், அதாவது நன்மைகளை தர கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது பேருங்க. அதே போல் அந்த ராகு சனி, செவ்வாய், சூரியன் இவர்களின் தொடர்பை பெற்று இருந்துட்டார்னா அதற்கு அசுப ராகுன்னு பேருங்க, சரிங்களா? உள்ள இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அது சொல்கிறேன். அடிப்படையில் இப்போ நான் உள்ள சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் சுபராகு அசுபராகுன்னு தான் சொல்லுவேன். சுபராகுன்னா நீங்கள் நினச்சிக்கிடணும், குருவோட தொடர்புலையோ சுக்கிரனோட தொடர்புலையோ வளர்பிறை சந்திரனோட தொடர்புலையோ இல்லை புதனோட தொடர்புலையோ இருக்கிறார். அசுபராகுனா நீங்கள் நினச்சிக்கணும், செவ்வாயோட சேர்ந்தோ அல்லது செவ்வாயின் பார்வையிலையோ, சனியோட சேர்ந்தோ அல்லது சனியின் பார்வையிலையோ, சூரியனோட சேர்ந்தோ அல்லது சூரியனுடைய பார்வையிலையோ அவர் இருக்கிறார் நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பலன்கள் புரியும். அந்த விதத்தில் 12 லக்னங்களுக்கும் நம்ம இப்போ பலன்களை பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு லக்னமாக பார்த்துருவோம். உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மீனம் லக்னம். மீன லக்னத்து அன்பர்களே, எதிலும் கனிவானவர்கள், அன்பானவர்கள், அழகானவர்கள், ஒரு ஸ்பீடாக இருக்கிறவங்க ஆக்டிவிட்டீஸில், சரிங்களா? கொஞ்சம் தர்மவான்களும் கூட, கொஞ்சம் சுக போக உணர்வுகள் மேலோங்கின நண்பர்கள், சரிங்களா? அந்த மாதிரியான மீன லக்னத்து அன்பர்களே, ராகு எங்கு அமர்ந்தால் உங்களுக்கு தன் தசாபுக்தி காலங்களில் நல்ல உயரங்களை தருவார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். மீன லக்னத்து 12 வீட்டிலே நன்மைகளை உண்டு, ஆனால் எங்கு அமர்ந்தால் மிக சிறப்பான நன்மை உண்டு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். மீனத்திற்கு 3ஆம் இடம் ரிஷப வீடு. ரிஷப வீட்டில் அமருகின்ற ராகு பகவான் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுதும்
இவங்க கிருத்திகை நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது, கிருத்திகை நட்சத்திரம் கூட 2ஆம் தர யோகம் தான். எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் ரிஷப வீட்டில் மீன லக்னக்காரங்களுக்கு நன்மை. கிருத்திகை 2ஆம் தர நன்மை. ரோகிணி நட்சத்திரத்திலும் மிருகசீரிட நட்சத்திரத்திலும் அமர்வது மிகப்பெரிய உயர்நிலை. மிகப்பெரிய உயர்நிலைகளை அந்த ராகு திசை தரும். அதனை அடுத்தது அப்படியே 6ஆம் வீடு சிம்ம வீட்டுக்குள்ளே வாங்க. சிம்ம வீட்டிற்குள்ளாக ராகு அமருகின்ற பொழுது வேலை வருமான ரீதியாக நல்ல நன்மைகளை தருவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதில் குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது 2ஆம் தரமான பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு நிலையை தருவார். சரிங்களா? ஆனால் அது யோகம்னு சொல்ல முடியாது. பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை வருமானத்தில் மட்டும்தான். அதனை அடுத்தது அப்படியே 10ஆம் வீட்டுக்கு வாங்க. 10ஆம் வீட்டில் அமருகின்ற ராகு குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த, பதவி சார்ந்த, அந்தஸ்து சார்ந்த அமைப்புகளில் நல்ல உயர்நிலைகளை பெற்றுத்தருவார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததா 11ஆம் இடம். 11ஆம் வீட்டில் மீன லக்னத்திற்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்தில் அமர்றது இன்னும் உயர்நிலை, அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்றது உயர்நிலை. அப்போ இந்த 3ல் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் மிக சிறப்பு. ஆனால் சிம்மத்திலையும் தனுசுலையும் அமர்றது ஒரு மத்தியமமான சிறப்பு தான், பரவாயில்லைங்கிற மாதிரியான அமைப்பு. அதுவும் சூரியன் நட்சத்திரத்தில் மட்டும்தான். ஆனால் மேன லக்னத்திற்கு 3ஆம் இடமான ரிஷபத்தில் அவர் செவ்வாய் அல்லது சந்திரனின் சாரம் பெறுறதும், 11ஆம் இடமான மகர வீட்டில் செவ்வாய் அல்லது சந்திரனின் சாரம் பெறுறதும் மிகப்பெரிய உயர்நிலைகளை பெற்று தந்தே தீரும். அங்கே சுப ராகுவாக அந்த ராகு அமர்ந்துட்டார்னா சொர்க்க வாழ்க்கை தாங்க. குருவின் தொடர்பையோ, சுக்கிரனின் தொடர்பையோ, புதனின் தொடர்பையோ, வளர்வரை சந்திரனின் தொடர்பையோ பெற்று சுபத்தன்மை பெற்ற ராகுவாக அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய நல்ல உயர்நிலைகளை அந்த ராகு திசை தந்தே தீரும். டாப்பில் கொண்டு போய் உட்கார வச்சோம். சரிங்களா? இது நன்மைக்கான ஒரு பார்ட். எங்கே இருந்தால் கடுமையான தீமையை தருவார்? என்ன சொன்ன மாதிரி 12 வீடுகளிலும் அவர் தீமையை தருவார். எங்கே இருந்தால் கடுமையான பின்னடைவுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன லக்னத்திற்கு 8ஆம் இடமான துலாத்தில் அமருகின்ற பொழுது, துலாத்தில் அமருகின்ற இந்த ராகு தன்னுடைய சுயசாரமான சுவாதி நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது கடுமையான தீமைகள் இருக்கும். அப்படியே 12ஆம் வீடான கும்ப வீட்டில் அமர்ந்து தன்னுடைய சுயசாரமான சதய நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுதும் கடுமையான தீமைகளை அவர் செய்கின்றார். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த இடங்களில் அமருகின்ற ராகு பின்னடைவான ஒரு சில சூழ்நிலைகளை தந்தே தீருவார். அதேபோல் எங்கிருந்தாலும் சுக்கிரனின் பரணி நட்சத்திர மேஷத்தில் பரணி நட்சத்திரத்திலேயோ அல்லது இங்கே 6ஆம் வீடான சிம்மத்தில் அமர்ந்து பூர நட்சத்திரத்திலேயோ அமருகின்ற பொழுது, இந்த 2 நட்சத்திரங்கள்லையும் இந்த 2 வீடுகள்லையும் அமருகின்ற பொழுது சுக்கிரன் 6, 8, 12 இருந்தால் பொருளாதார ரீதியாக மிக கடுமையான தொந்தரவை தருவார். ஸோ இப்போ நான் சொன்ன 3 இடங்கள்லையும் அமர்ந்து அந்த ராகு அசுப ராகுவாக, சனி செவ்வாய் சூரியனின் தொடர்பை பெற்ற ராகுவாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த தசாபுக்தி காலமும் வருகின்றது என்றால் பொருளாதார ரீதியாக கடுமையான பின்னடைவுகளை தருகின்றது. மன வாழ்க்கையில் பிரிவினை பிரச்சனைகளை தருகின்றது. தேவையில்லாமல் ஆசைப்பட்டு எதுலையாவது போய் காலை விட்டுட்டு மாட்டிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளில் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும். ஸோ இதுதாங்க எக்ஸ்ட்ரீமான பிரச்சனை. 12 வீடுகள்லையும் நிறைய இடங்களில் பிரச்சனை உண்டு. நம்ம ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் சொன்ன விதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக 40% பொருந்தும். மேலும் அது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டியவங்க கீழே இருக்கிற எண்ணுக்கு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கிடலாம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நம்ம சந்திப்போம் நண்பர்களே. சந்திக்கலாம் மீண்டும். சரிங்களா? நன்றி.